வணக்கம் அன்பர்களே. இந்த வருடம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசம் வருகிறது. தைப்பூசத்தன்று சிவன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். அதற்கான புராண கதையை இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஒரு தடவை மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் போது புன்முறுவல் பூத்தார். அப்போது அவரை தரிசித்து கொண்டிருந்த 30 முக்கோடி தேவர்களும் பெருமானே, தங்கள் புன்முறுவல் பூத்ததன் காரணம் என்ன என்று கேட்க, பெருமாளும் சிவபெருமானின் ஆனந்ததாண்டவத்தை எண்ணி மகிழ்ந்து யாம் புன்னகை புரிந்தோம் என்று பதிலளித்தார். இதை கேட்ட பெருமாளின் பாம்பனையாம் ஆதிசேஷன், எம்பெருமானே, யானும் சிவபெருமானின் ஆனந்ததாண்டவத்தை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டினார். பின் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி ஆதிசேஷன் பூவுலகிலே வந்து பதஞ்சலி என்ற முனிவர் வடிவத்தில் தில்லை மரங்கள் நிறைந்திருந்த சிதம்பரத்தில் தவம் செய்து வந்தார். இதை போலவே இறைவனின் பூஜைக்காக விரைவில் வில்வ தளங்களை பறிக்க ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் கால்களை புலியின் கால்களைப் போல மாற்றிக்கொண்ட வியாக்ரபாதர் என்ற முனிவரும் தவம் செய்து வந்தார். அவர்கள் இருவருக்காகவும் சிவபெருமான் அம்பிகையுடன் ஒரு தைப்பூச நன்னாளில்தான் தனது ஆனந்த தாண்டவத்தை காட்டி அருளினார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் என்பதால் தைப்பூசத்தன்று சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீறு ருத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால் பழம் மட்டும் உண்ணலாம். மாலையில் கோவிலுக்குச் சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி பிரியாத வரம் வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டு பெறலாம்.